ஏற்கனவே இருந்த சோசியல் மீடியா அட்டென்ஷன் பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? கோர்ட்டை விட்டு வெளியே வந்தோட்டியே நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல சேர்ந்துருவோம்னு எனக்கு தோணுது அப்படின்னு நீங்க அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்க. எதுக்குங்க அப்போ கோர்ட்டு கேஸ்? இப்போ உங்க பிசினஸுக்கு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சோட்டி இப்போ இப்படிலாம் சிம்பத்தி கிரியேட் பண்றீங்களே, இதெல்லாம் நான் என்னங்க சொல்றது? தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க, இதை இதோட விட்டுருங்க, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க ஹஸ்பண்டுக்கு வக்காலத்துக்கு வாங்கியிருக்கீங்க. நீங்க எப்படி நீங்க இந்த பிசினஸ் லாஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும். இப்போ எதுக்கு சொல்லணும்? இவ்வளவு நாள் சொல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அஷ்மிதா, நீங்க கொடுத்த ஃப்ரீடம் தான் இவ்வளவு பிரச்சனைக்குமே காரணம். 10 வருஷமா உங்களுக்கு நடக்குது இந்த பிரச்சனை. உங்களுக்கு நான் மட்டும் பரவாயில்ல, உங்க குடும்பத்தில் உள்ளவங்க, அதாவது உங்க அம்மா, தங்கச்சி எல்லாத்துக்குமே நடக்குது. ஆனா இத்தனை வருஷம் சும்மா இருந்துட்டு இப்போ ஒரு இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி இழுக்கிறீங்களே, ஏற்கனவே இருந்த சோசியல் மீடியா அட்டென்ஷன் பத்தாதுன்னு இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அஷ்மிதா, நீங்க வச்ச கம்ப்ளைண்ட்ஸ் என்னெல்லாம் தெரியுதா? என்னை ரொம்ப கெட்ட வார்த்தை போட்டு ஹராஷா திட்டுறாரு, என்னை பயங்கரமா அடிக்கிறாரு, நான் இன்ன வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொன்னதில்லை, இப்போதான் இந்த பிரச்சனையவே சொல்றேன், அவர் எவ்வளவு பெரிய ஸ்கேம் பண்ணாரு, அவர் ஸ்கேம்ல இருந்தே நான் தான் காப்பாத்தி விட்டேன், நான் மட்டும் அப்போ ஹெல்ப் பண்ணலன்னா இந்நேரம் அவர் ஜெயில தான் இருப்பாரு, அப்படி இப்படி இது வரைக்கும் இது எதுவுமே நான் வெளியே சொன்னதில்லை, இப்போதான் வெளியே சொல்றேன். இப்போ எதுக்கு சொல்லணும்? இவ்வளவு நாள் சொல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவர் உங்களை அடிக்கிறாருன்னு தெரியும், பயங்கரமா கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறாருன்னு தெரியும், 10 வருஷமா பொறுத்துக்கிட்டு இருந்தீங்களா? எதுக்கு இருந்தீங்க? அப்ப யார் மேல தப்பு? யோசிச்சு பாருங்க. 10 வருஷமா உங்களை யார் பொறுமையா இருக்க சொன்னா? அப்பவே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்க வேண்டியதானே? நீங்க என்ன சொல்றீங்க? கல்யாணம் ஆன புதுசுல இருந்தே விஷ்ணு என்னை கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவாரு, முதல் குழந்தை 9வது மாசத்துல இருக்கும் போது என்னை போட்டு அடிச்சு ரொம்ப கெட்ட வார்த்தை போட்டு திட்டினாரு, அந்த விஷ்ணுவோட வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே விஷ்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க, நான் எங்க அம்மாக்கெல்லாம் போன் அடிச்சு சொல்லி எங்க அம்மா தங்கச்சிலாம் என்னை காப்பாத்த அவங்களையும் கெட்ட வார்த்தை போட்டு திட்டி அவங்களையும் அடிச்சாரு அப்படிலாம் சொல்றீங்க. ஆனா அந்த டயத்துலயுமே அவ்வளவு பிரச்சனையிலுமே நீங்க கரெக்டா வீடியோ எடுத்திருக்கீங்க, அந்த விஷயத்த மட்டும் மறக்கவே இல்லையே. சரி, இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு நம்ம அம்மா நம்மளை காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டாங்க, நம்ம அம்மாவே இப்படி கெட்ட வார்த்தை போட்டு திட்டிருக்காரு, அடிச்சிருக்காரு, இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தாது அடுத்து ஏதாவது ஒரு முடிவு நீங்க எடுத்திருக்கணுமே. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப போய் சேர்ந்துட்டீங்களே, இது என்ன கதை? அது போக இன்னும் 2 குழந்தை வேற பெற்றிருக்கீங்களே, எப்படி இதெல்லாம் எனக்கு புரியவே மாட்டேங்கி. அதுக்கப்புறம் 2வது குழந்தை பிறக்கும் போது டைவர்ஸ் ரேஞ்சுக்கு போயிருக்கு. அவர் விஷ்ணு அப்போ சொல்லியிருக்காரு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க ஸ்டெடியா இருந்தனால சரி வேற வழி இல்ல டைவர்ஸ் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு டைவர்ஸும் கொடுத்துருக்காரு. கொடுத்த உடனே என்ன பண்ணியிருக்கணும்? அப்படியே அவரை விட்டுட்டு விலகி இருக்கணும். கோர்ட்டை விட்டு வெளியே வந்தோட்டியே நம்ம இன்னும் கொஞ்ச நாள்ல சேர்ந்துருவோம்னு எனக்கு தோணுது அப்படின்னு நீங்க அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்க. எதுக்குங்க அப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு வச்சு இவ்வளவு தூரம் வக்கீல் எல்லாரும் வேலை பார்த்து ஒரு டைவர்ஸ் வாங்கி கொடுத்தா திரும்ப நீங்க சேர்றதுக்கு தான் வாங்கி கொடுக்குறாங்களா? இல்ல இவ்வளவு விஷயம் பண்றாரு, இவ்வளவு பிரச்சனை விஷ்ணு பண்றாருன்னு தெரியுது, அப்ப எதுக்கு திரும்ப போய் சேரணும்? திரும்ப கொஞ்ச நாள்லயே போய் அவர் கூட சேர்ந்துக்கிட்டு 3வது குழந்தை பெற்றிருக்கீங்களே, எப்படிங்க? எனக்கு சத்தியமா புரியவே மாட்டேங்குது. உங்க மேல தப்பு இருக்கா அவர் மேல தப்பு இருக்கானே தெரிய மாட்டேங்குங்க. சோசியல் மீடியா எல்லாத்துலயுமே உங்களை பத்தி நீங்களே தற்பெருமையா பேசிக்கிட்டே இருக்கீங்க. நான் அப்படி, நான் இது, நான் இல்லைன்னா அவன் இல்லை, அவது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி என்ன காசு கொடுத்து எதுவும் இன்டர்வியூ கொடுக்குறீங்களா? எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது. பெரிய பெரிய சேனல்காரம்லாம் காசு கொடுத்துட்டு தான் இன்டர்வியூ வாங்குறான்னு நினைக்கிறேன். இங்க நீங்க இவ்வளவு விஷயத்த நீங்க பொறுத்துக்கிட்டவங்க அப்பவே உங்களால போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதா? இல்ல அப்பவே ஒரு ஸ்டெப் எடுக்க முடியாதா? நீங்க ஒரு இண்டிபெண்டன்ட் உமன் தானே, ஃப்ரீடம் தானே உங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க இண்டிபெண்டண்டா எவ்வளவு விஷயம் சாதிச்சிருக்கீங்க, எவ்வளவு பெரிய பிசினஸ் மெயின்டைன் பண்றீங்க. இப்போ இவ்வளவு பிரச்சனை நடக்கிறனால உங்க பிசினஸ் நேம் அதுல பாதிக்குது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் இப்படி உங்களை நீங்களே புகழ்ச்சியா இன்டர்வியூ கொடுக்குறீங்களா? அப்படி இப்படின்லாம் எங்களுக்கு தோணுது. எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க ஸ்டெடியா ஒரு காரணம் ஒழுங்கா சொல்றீங்களா? இப்போ இவ்வளவு தூரம் கான்ட்ரவர்சி கிளப்பி விடுறீங்க, இன்னும் 2 மாசம் கழிச்சு அவர் கூட போய் திரும்ப சேர மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? யோசிச்சு பாருங்க. ஸ்கேமுங்க. ஒரு புருஷன் ஒரு பிசினஸ் பண்றான், அது பொண்டாட்டிக்கு தெரியாம இருக்குமா? அப்பவே தெரிஞ்சாலுமே இந்த பிசினஸ்ல எவ்வளவு பாதிப்பு வரும், என்ன ஏது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்பவே நீங்க நினைச்சிருந்தா ஸ்டாப் பண்ணிருக்கலாமா? இவ்வளவு மக்கள் ஏமாந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரியாது, என் புருஷன்ட்ட போய் கேளுங்க, நீங்க என்ன ஏன் ஸ்டுடியோக்கா வந்தீங்க, அவரை நம்பி தானே போனீங்கன்னு கேட்குறீங்க. ஏங்க உங்க புருஷன் என்ன பிசினஸ் பண்றாருன்னு கூட உங்களுக்கு தெரியாதா? ஃபர்ஸ்ட் எப்படின்னா அந்த விஷ்ணுவோட அம்மா தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு அதில் இன்வால்வ் ஆகி அந்த பிஸ்னஸை அவர் டேக் ஓவர் பண்ணியிருக்காரு. அதாவது ஏதோ ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயம்.
அப்போ நிறைய பேர் அந்த இதில் வந்து இவங்கள நம்பி தான் வந்திருக்காங்க. யாரை? அஷ்மிதாவை நம்பி தான் வந்திருக்காங்க. அப்போ அஷ்மிதாவை தெரிஞ்சனால தான் அஷ்மிதா ஹஸ்பண்ட் ஆகிய விஷ்ணுவையும் எல்லாத்துக்கும் தெரிய வந்திருக்கு. ஸோ எல்லாரும் அஷ்மிதாவை நம்பி தான் வருவாங்க. இப்போ நானாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள நம்பி தான் நான் வருவேன். சரிங்க, அது கூட எங்க தப்பு விட்டுருங்க. அஷ்மிதா, உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்க ஹஸ்பண்ட் ஸ்கேம்ல மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பிரச்சனையில பயங்கரமா மாட்டினாரு. எங்க உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவரோட ஃப்ரெண்டோட தங்கச்சியை ரொம்ப தப்பாக அப்யூஸ் பண்ணி அது பெரிய பிரச்சனையாகி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் அவரை போட்டு அடித்து அதை வீடியோவாக எடுத்து அதை அவரே ஒத்துக்கிட்டார். என் மேலே தான் தப்புன்னு ஒத்துக்க வச்சு வீடியோ எடுத்து அதை சோஷியல் மீடியாவில் போட்டு பயங்கர வைரல் ஆச்சு. இது எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த தப்பு நடக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் சொல்லவா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு? அந்த சமயத்தில் அந்த விஷயம் ரொம்பவுமே வைரல் ஆச்சு. நிறைய பேர் அதை பற்றி பேசினாங்க. குறிப்பாக ஒரு பெண் அட்வொகேட் அதை பற்றி பேசும்போது அது ரொம்ப வைரல் ஆகி எல்லா சோஷியல் மீடியாவுமே அவங்கள கவர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி கவர் பண்ணும்போது இவங்க எல்லா சோஷியல் மீடியாலையும் இன்டர்வியூஸ் கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு நான் சொல்லவா? நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி, நான் இந்த மாதிரி அஷ்மிதா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் பேசுகிறேன், இந்த மாதிரி அவருடைய ஒய்ஃபு தானா, தயவு செஞ்சு இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க, இதோட விட்டுருங்க, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஹஸ்பண்டுக்கு வக்காலத்துக்கு வாங்கியிருக்கீங்க. நீங்கள் நான் தான் அப்லோட் பண்ண வீடியோவை, நான் தான் ஃபோன் வாங்கிட்டு போனேன், நான் தான் வந்து கம்ப்ளீட் பாஸ்வேர்டு இது ஆக்சஸ் நான் தான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது அவங்களோட இடம். அந்த இடத்துல இப்ப இவங்க தான் சொல்றேன்னு சொன்னாங்க, ஏன் வரல? அகைன் சிம்பத்தி நோட்டு பார்த்து இவங்க கிட்ட கொடுத்தது தாங்க மிகப்பெரிய தவறு இந்த இடத்துல. சரி, ஓகே, இவங்க தான் வந்து அந்த வீடியோ அப்லோட் பண்றேன்னு சொல்லிட்டாங்க. அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இவ்வளோ பெரிய பிரச்சனை, ஒரு பொண்ணை வந்து தப்பா இது பண்ணியிருக்காரு. அந்த பிரச்சனையிலையுமே நீங்க அவரை வந்து காப்பாற்ற தான் ட்ரை பண்ணியிருக்கீங்க. இப்போ என்னன்னா, இவருக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, அந்த ஸ்கேமுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படிங்கிறீங்களே. இவ்வளோ பெரிய பிரச்சனையிலே அவரை காப்பாற்ற பார்த்துருக்கீங்க. இத்தனோண்டு ஸ்கேம்லாம் உங்களுக்கு பெருசா போயிருமா? யோசிச்சு பாருங்க. எப்படிங்க மக்கள்லாம் உங்களுக்கு முட்டாளா தெரியுறாங்களா? நான் சொல்லவா எதனால நீங்கள் இப்போ இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி? இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நிறைய ஆனவட்டி உங்கள் பிஸ்னஸில் ரொம்பவுமே அது பாதிப்பாயிருக்கு. உங்கள் பிஸ்னஸ் பாதிக்கக்கூடாதுங்கிற ஒரே சுயநலத்துக்காக இப்போ இருந்துக்கிட்டு சோஷியல் மீடியா எல்லாத்தையும் கூப்பிடுறதா இருக்கட்டும், ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னங்க இது கூட புரிஞ்சிக்க தெரியாம தான் நாங்கள் இருக்கோமா? நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்போது நீங்கள் உங்களை வச்சிருக்கீங்க பாருங்க, அவ்வளோ ப்ரூஃப், அவர் அடிக்கிறாரு அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் லீக் பண்ணி விட்டீங்களே. அந்த ஃபுட்டேஜெல்லாம் அப்போவே இது பண்ணி இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவன் இவ்வளோ பெரிய கேடி என் வாழ்க்கையவே அழிச்சிட்டான் அப்படின்னு நீங்கள் அப்போ பேசியிருந்தா கூட ஏற்றுக்க முடியுங்க. அப்போ இருந்துக்கிட்டு அவர்கிட்ட வக்காலத்து வாங்கிட்டு இப்போ உங்கள் பிஸ்னஸுக்கு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சோட்டி இப்போ வந்து இப்படிலாம் சிம்பத்தி கிரியேட் பண்ணுறீங்களே, இதெல்லாம் நான் என்னங்க சொல்கிறது? உங்கள் ஹஸ்பண்ட் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருக்கு. அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது ஒரு 1 இயர் கழிச்சே நீங்கள் வந்து அவர் பிஸ்னஸை பற்றி ஃபுல்லாக நோண்ட ஆரம்பிச்சிருக்கீங்க. அதில் நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னே தெரிஞ்சிருக்கு. அப்போவே நீங்கள் ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுத்துருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த பிஸ்னஸை பற்றி நான் அவர்கிட்ட பேசினா அவர் என்னை வந்து அடிக்கிறாரு, என்னை வந்து அதில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படிலாம் சொல்கிறீங்க. சரி, ஓகே. ஆனால் அதுலேருந்து ஒருத்தங்க ப்ராஃபிட் எடுத்து உங்கள்கிட்ட வந்து மெசேஜ் பண்ணாலோ இல்லை வீடியோ போட்டாலோ உங்களால் எனக்கு நிறைய பணம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மட்டும் அதில் மட்டும் அந்த கிரெடிட்ஸை மட்டும் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? இப்படி ஒரு பிஸ்னஸ் நடக்குது, அது தப்பாக நடக்குது, என்னைக்கா இருந்தாலும் இது வெளியே வரும். அது வெளியே வந்தால் உங்களுடைய ரெப்புடேஷன் தான் பாதிக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் ஏன் ஒரு ஸ்டெப்பு கூட எடுக்கலை? இப்போ ஒன்றே ஒன்று தாங்க, நான் ஒன்றும் போலீஸில் போய் கேஸ் கொடுக்க சொல்லலை, எதுவுமே சொல்லலை. நீங்கள் ஃபோன் வச்சுருக்கீங்க, எவ்வளவோ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க. அதாவது ஒரு பேரண்டிங் எப்படி இருக்கணும்னு அப்லோட் போடுறீங்க, உங்கள் பர்சனல் விளாக்ஸ் அப்லோட் போடுறீங்க, உங்கள் சில்ட்ரன்ஸை வச்சு போடுறீங்க, ஃபேமிலியை வச்சு போடுறீங்க, எவ்வளோ வீடியோ போடுறீங்க. ஒரு நிமிஷம் ஆகுமா? எனக்கும் என் ஹஸ்பண்டு பண்ணுற பிஸ்னஸ்க்கும் சம்மந்தம் இல்லை, யாருமே அதை நம்பி போய் ஏமாந்துடாதீங்க. ஏன் மக்களை பற்றி ஒரு நேரம் யோசிக்க மாட்டீங்களா? எவ்வளவோ விஷயம் பேசுகிறீங்க. உங்கள் ஹஸ்பண்டை நம்பி அவ்வளோ மக்கள் ஸ்கேம்னு பேரில் ஏமாந்துருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சிருப்பீங்களா? நிறைய மக்கள் ஏமாறுறாங்களே, இதை பற்றி நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்கணுமே. ஏன்னா நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் உமன் எம்பவர்மெண்ட் என்னெல்லாமோ சொல்கிறீங்க. அப்போ மக்கள்லாம் உங்களுக்கு என்ன விளையாட்டு பொருளா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? இதை பற்றி நான் வெளியே வந்து பேசினேன்னா நான் உளறிடுவேன், ஏதாவது ஒரு இன்டர்வியூ கொடுத்தா நான் உளறிடுவேன் அப்படிங்க. தப்பு பண்ணுறவங்க தானங்க உளரணும். இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் எடுத்து ரன் பண்ணுற தெரிஞ்ச உங்களுக்கு கரெக்டாக பேச தெரியாதா? உளர தான் செய்வீங்களா? அப்போ நீங்களும் இதில் கூட்டு கலவானியா?
அப்படிதான் எங்களுக்கு சந்தேகம் வருது. அவர் பேசுறது படி பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. நீங்களும் என்ன கூட்டுக்கலவானியா? இவ்வளவு விஷயம் தெரிஞ்சும் அதுல வந்து ஒண்ணுமே கண்டுக்காம இருந்துகிட்டு, இப்போ இருந்துகிட்டு என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு, என்கிட்ட ஆடியோ ரெக்கார்டு இருக்கு, எல்லாமே சொல்றீங்க. அந்தந்த டயத்துல கரெக்டா ஆடியோ ரெக்கார்டு, ப்ரூஃப், வீடியோன்னு எடுக்க தெரிஞ்ச உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஆகுமா? ஒரு வீடியோ போட்டு எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, தயவு செஞ்சு இது பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட முடியாதா? நீங்களா திடீர்னு பிரிஞ்சு போயிடுறீங்க, அவரை பத்தி தப்பான அக்யூசேஷன்ஸ் வைக்கிறீங்க, திடீர்னு ஒண்ணா சேர்ந்துடுறீங்க, நல்லா கப்புள் வீடியோ போடுறீங்க. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? மக்கள் எல்லாரும் உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுறாங்களா? இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு நான் சொல்லவா? 4th பிரெக்னன்சிக்கு வெளியூருக்கு போகும்போது ஏர்போர்ட்ல வச்சு வீடியோ காலில் அவர்கிட்ட பெர்மிட் வாங்கிட்டு இருக்கீங்க. எப்படிங்க உங்களுக்குலாம் தோணுது? இவ்வளோ பிரச்சனை பண்ணி இவ்வளோ தூரம் அவர் பேர் கெட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஏர்போர்ட்ல வச்சு இப்படி பண்றீங்க. இதையும் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம சோசியல் மீடியால கொண்டு அதையும் வீடியோவா அப்லோட் பண்றீங்க. எப்படிங்க இதெல்லாம் முடியுது? கேட்டா எனக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது, அந்த ஸ்கேமுக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது, என் ஸ்டூடியோல நடந்துச்சா, என் ஸ்டூடியோல நடந்தாதான் நீங்க எங்கள்கிட்ட வந்து கேட்கணும், இப்படிலாம் வந்து என்கிட்ட வந்து கேட்கக்கூடாதுன்னு சொல்லி மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் என்ன ஒண்ணுமே தெரியாதவங்கன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? டெலிவரி ஆகி வெறும் 10 நாள்ல இன்டர்வியூ கொடுக்குறீங்க. அப்படி இவ்வளோ கஷ்டமான நேரத்துலயும் இன்டர்வியூ கொடுக்குறீங்கன்னா உங்களை தூண்டினது என்ன? உங்க ஹஸ்பண்ட் உங்க மேல ஒரு அக்யூசேஷன் வச்சுட்டாரு, குழந்தை பெத்துக்கிறதுக்கு மட்டும் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படின்னு. நீங்களே யோசிச்சு பாருங்க. குழந்தை பெத்துக்கிறீங்க, பிரியிறீங்க, திரும்ப வாரீங்க, 2வது குழந்தை பெத்துக்கிறீங்க, பிரியிறீங்க, 3வது குழந்தை பெத்துக்கிறீங்க, இப்ப பிரிஞ்சிட்டீங்க. இப்ப யாரா இருந்தாலும் என்ன யோசிப்பாங்க? குழந்தை பெத்துக்கிறதுக்கு மட்டும் ஹஸ்பண்ட் உங்களுக்கு தேவைப்படுறாரா? அப்படிதாங்க இருக்கு நீங்க பண்றத பார்த்தாலே. இப்போ வந்து வீடியோ ப்ரூஃப், ஆடியோ ப்ரூஃப்னு எதெல்லாமோ காட்டி என் மேல தப்பே இல்லை அப்படி இப்படின்னு உங்களை பத்தி தற்பெருமையா பேசிக்கிட்டே இருக்கீங்க. நான் இப்படி எல்லா வீடியோவும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். உங்களை நீங்களே எவ்வளவு ப்ரமோட் பண்ண முடியுமோ ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்வளவு ப்ரூஃப் இருக்கு, இது இருக்குன்னு எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கீங்க. இந்த 10 வருஷம் சும்மா தானே இருந்தீங்க. இப்போ என் கேள்வி ஒன்னே ஒண்ணுதாங்க. இப்போ உங்க மேல தப்பு இருக்கா இல்லையாங்கிறது உங்க பர்சனல் லைஃப் உங்களை பார்த்தா தான் எனக்கு தெரியும். இப்போ நீங்க நாளைக்கே திரும்ப போய் சேர மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? சொல்லுங்க பார்ப்போம். இப்போவுமே உங்களை பத்தி தப்பா சொல்லணும், உங்களை பத்தி தப்பா சொல்லி வீடியோ போடணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. ஆனா உங்க சைட்ல இருந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு பாருங்க. மக்கள் தான் இதுக்கு நடுவுல முட்டாளாகி போய் இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு பிரியுறீங்க, ஒரு கான்ட்ரவர்சி கிளப்புவீங்க, சேருவீங்க, திரும்ப கான்ட்ரவர்சி கிளப்புவீங்க. மக்கள் எல்லாரும் உங்களுக்கு முட்டாள் மாதிரி தெரியுறாங்களா? எனக்கு அது புரியவே இல்லை. தயவு செஞ்சு இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. ஒழுங்கா ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று கொடுங்க. என்ன முடிவு பண்றீங்கிறத சொல்லுங்க. சொல்லிட்டு இந்த சோசியல் மீடியால என்னன்னாலும் பண்ணுங்க. இல்லைன்னா உங்க பர்சனல் லைஃப்பை சோசியல் மீடியா கொண்டு வராதீங்க. சும்மா எல்லாத்தையும் குடும்ப பஞ்சாயத்தெல்லாம் சோசியல் மீடியால போட்டு உருட்டிட்டு இருந்தா என்னங்க நியாயம் இதெல்லாம்? மக்கள் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணுதான், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. யார் மேல தப்பு இருக்கு, யார் மேல தப்பு இல்லை அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன்.